அஞ்சலி தூங்கி எந்திரிச்சதும் போனை பார்த்துட்டு உட்காந்துருக்க. இன்னைக்கு ஏதோ ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குன்னு ஆயிஷா சொல்லிட்டு போறா. என்கிட்ட சொல்லவே இல்லை. நீ இதுல தூங்கி எந்திரிச்சதும் கையில போன் எடுத்துட்டு உட்காந்துருக்கிறது. போன் எடுத்து வச்சுட்டு கிளம்பு, போய் பல்ல விளக்கு. ஆமாம்மா, இன்னைக்கு ஸ்பெஷல் கிளாஸ்மா. காலையில 8:30 மணிக்கெல்லாம் வர சொன்னாங்க, மறந்தே போயிட்டேன். நல்லா எல்லாத்தையும் மறந்துடு அஞ்சலி. இந்த மாதிரி வந்து சொல்லாம சரி சீக்கிரமா போய் பல்ல விளக்கு போ. இந்த சாரதி என்ன பண்றான், எந்திரிச்சிட்டானா இல்லையா? எழுப்பி விட்டு தானே போன அவன், திரும்ப குப்புறப்படுத்து தூங்கிட்டானா? டேய் சாரதி, எந்திரிக்கிறியா இல்லையா? நீ எவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருக்க? எழுந்திரி. பாரு, நான் கத்துறது உனக்கு கேக்குதா இல்லையா? சாரதி எப்படி தூங்குறான் பாரு. அம்மா, நல்ல கனவு கண்டிட்டு இருந்தேன், எழுப்பி விட்டீங்களே. கனவு கண்டதெல்லாம் போதும், சீக்கிரமா எந்திரிச்சு வா, குளிக்கணும். ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. இன்னைக்கு வேற ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கான், சீக்கிரம் ரெடி ஆகணும். என்னது குளிக்கணுமா? அச்சோ அம்மா, பயங்கரமா குளிருமே, தண்ணி வேற ரொம்ப குளிரு, ஜில்லுன்னு இருக்குமே. அம்மா கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வரேனே, நீங்க போங்களேன், கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேன். சாரதி, இன்னும் 5 நிமிஷம் தான் உனக்கு டைம். நான் துணியை போட்டு வந்திருக்கேன், அது தோச்சிருச்சான்னு பார்த்துட்டு வர்றதுக்குள்ள எந்திரிச்சிடுற. நீ பசங்களை எழுப்புறதுக்குள்ள போதும் ஆயிடுது. சரி, துணியை போட்டு வந்தோமே, 1 ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு. நல்லா துவைச்சிருச்சு போல, எடுத்துருவோம். அந்த பசங்க குளிக்க அனுப்புறதோட அப்படியே போய் காய போட்டு வந்துட வேண்டியதுதான். 2 நாள் சேர்த்து வச்சு துணி துவைக்கலன்னா இவ்வளோ துணி சேர்ந்துருதே. டெய்லியும் துவைக்க வேண்டியதாக இருக்குது. முதல்ல இவர்கிட்ட சொல்லி இதை விட நல்ல பெரிய வாஷிங் மிஷினாக கேட்கணும். நம்மளுக்கு 6 கிலோ மிஷின்லாம் பத்த மாட்டேங்குது. நல்ல ஒரு 8 கிலோ மிஷினாக வாங்கி வைக்கணும். ஒரு நாளைக்கு இவ்வளோ துணி கழட்டி போட்டால் பின்ன சேராமல் என்ன பண்ணும்? சரி, இப்போதைக்கு எடுத்துகிட்டு போய் காயப்படுவோம். இந்த பசங்களை எழுப்பி விட்டு வந்தேனே, எந்திரிச்சிச்சிங்களா இல்லையான்னு தெரியல. சரி, குக்கரில் வேற பருப்பு வச்சுருந்தோம் சாம்பாருக்கு, வெந்துருச்சா? சரி போதும், 2-3 விசில் வந்துருச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு பாலை அடுப்பில் வச்சுருவோம். சரி, பால் கொதிக்கட்டும். அஞ்சலி இன்னும் போகாமல் உட்காந்துருக்காளா? அஞ்சலி, இன்னும் எந்திரிச்சு போய் பல்லு விளக்கலையா? நீ சீக்கிரம் எந்திரிச்சு போ. அச்சோ, இதுக்கு மேலே போகலன்னா அம்மா திட்டிடுவாங்க. சரிம்மா, இதோ போயிட்டு வந்துடுறேம்மா. இந்த 2 பசங்களையும் கிளப்பி காலையில் ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்குள்ள நமக்கு தான் தலைவலி வருது. சொன்ன உடனே சொன்னால் கேட்குறாங்களா இந்த பசங்க? டேய் சாரதி, எந்திரிச்சிட்டியா? நேற்று நைட்டு ஹோம்ஒர்க் பண்ணிவிட்டு இந்த நோட்டு புக்கெல்லாம் அப்படியே டேபிள் மேலே வச்சுட்டேன். அப்புறம் ஸ்கூலில் போயிட்டு இந்த ஹோம்ஒர்க் பண்ணிட்டேன், ஆனால் வீட்டில் மறந்து வச்சுட்டு வந்துட்டேன்னு சொல்கிறதுக்கா? எடுத்து எல்லாத்தையும் பேக்குள்ளே வச்சுட்டு போய் குளி. என்னது குளிக்கணுமா? கொஞ்ச நேரம் தூங்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளே எழுப்பி விட்டுட்டீங்களே. பேக்கில் வேற எடுத்து வைக்க சொன்னீங்களா? இந்த புக்ஸ் எல்லாம் பேக்கில் எடுத்து வச்சுட்டு நான் குளிக்க வேற எனக்கு குளிரும். நல்ல வேலை அம்மா சுடு தண்ணி வச்சேன்னு சொன்னாங்க, அதனால நான் குளிக்கலாம். சரி, போய் குளிப்போம். போ புலம்பிக்கிட்டே போவான். அச்சோ, பால் அடுப்பில் வச்சுட்டு போயிட்டேன்னா ஐயோ எல்லாமே பொங்கி கீழே ஊற்றிருச்சே. இப்போதான் கிச்சனை க்ளீன் பண்ணேன், இப்போ மறுபடியும் மாப் போடணும். இல்லைனா பால் ஸ்மெல்லு அப்படியே வந்துக்கிட்டு இருக்கும். சரி கையோட மாப் போட்டு விட்டுருவோம், இல்லைனா அப்படியே ஹால் ஃபுல்லாக வந்துட போகுது. அப்பா, இந்த பால் மட்டும் எப்படி தான் இப்படி கண்ணை மிக்கிறதுக்குள்ளே பொங்கிடுது. இப்போ தான் வச்சுட்டு போனேன், அதுவும் சிம்மில் வச்ச மாதிரி தான் தெரிஞ்சுது. எப்படி தான் பொங்கி ஊற்றுச்சோ தெரியல. டெய்லி இதே எனக்கு ஒரு வேலையாக போச்சு. இந்த இடத்துல பால் பொங்கி ஊற்றி இந்த டைல்ஸே வீணாக போயிடுச்சு. அச்சோ. சரி, முதல்ல இந்த வேலையை முடிப்போம். ஒரு வேலையை முடிச்சுட்டு இன்னொரு வேலையை பண்ணிடலான்னு பார்த்தா ஒன்று இல்லைன்னா ஒன்று ஏதாவது ஒரு வேலை வந்துக்கிட்டே தான் இருக்குது. நல்லா தொடப்போம். மாப் வேறு நல்லா பழசாயிடுச்சு. ஃபஸ்ட்டு வேறு புது மாப் வாங்கணும். ஓகே, சாம்பாருக்கு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. சாம்பார் எடுத்து வச்சுட்டு இட்லியை போட்டுற வேண்டியதான் அடுப்பில். இந்த பசங்க வரத்துக்குள்ளே இட்லி சுடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். முதல்ல போய் துணியை காய போட்டு வருவோம், பாலை மூடி வச்சுட்டு. இன்றைக்கி வேறு இவர் ஷாப்பிங் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காரு. நிறைய திங்ஸ் வாங்கிட்டு வரணும் கண்டிப்பாக. இன்றைக்கி தான் ஆஃப் டே லீவு. இல்லைனா ஆஃபீஸ்க்கு போயிட்டாருன்னா இதுக்கப்புறம் ஷாப்பிங்க்கு போகவே முடியாது. இன்றைக்கி லீவ் இருக்கிறதோட ஒழுங்காக போயிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட வேண்டியதான். வீட்டில் நிறைய பொருள் இல்லாமல் இருக்குது. அப்பாடா, நல்ல வேலை பக்கத்து வீட்டாக்கா இன்றைக்கி துணி துவைக்கல போல இருக்குது. இல்லைனா கொடியே பற்றி இருக்காது. சரி, ஃபஸ்ட் நம்ம துணியை போட்டுருவோம். அந்த அக்கா கிட்ட சொல்லி இன்னும் 2-3 கொடி இங்கே கட்டுறதுக்கு சொல்லி வைக்கணும். இந்த ஒரு கொடி பத்தவே மாட்டேங்குது. எவ்வளோ துணி தான் இதில் போடுறது? இந்த வாஷிங் மிஷினில் ஒழுங்காக அழுக்கு போகவே மாட்டேங்குது. ஃபஸ்ட்டு வாஷிங் மிஷினை மாற்றணும். பெரிய வாஷிங் மிஷினாகவும் வாங்கணும், அதே சமயம் நல்லா அழுக்கு போகிற மாதிரி ஹீட்ரு வச்ச மாதிரி வாஷிங் மிஷினாக வாங்கணும். இந்த பாருங்கள், இந்த அஞ்சலி சாரதி துணியிலலாம் அழுக்கே போகல, அப்படியே இருக்குது அழுக்கெல்லாம். சரி, எல்லாத்தையும் காய போட்டுட்டு சீக்கிரமாக போவோம். டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. இன்றைக்கி சீக்கிரம் பசங்களை ரெடி பண்ணணும். இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது. சாரதி வேற குளிச்சானா என்னன்னு தெரியல, புலம்பிகிட்டே போனான். ஃபஸ்ட்டு அவனை போய் பார்க்கணும். சுடு தண்ணி வேற எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும் அவனுக்கு, இல்லைனா குளிக்க மாட்டான். அப்படியே அடம் பிடிச்சி ஏதாவது ஒன்று சொல்லிடுவான். சரி, போய் பார்ப்போம். ஆஹா, பாத்ரூமே இப்படி குளுன்னு இருக்குதே. என்னதான் சுடுதண்ணியில் குளிச்சாலும் உடம்பு ஜில்லுன்னு தான் இருக்கும் போலயே. நம்மளுக்கு குளிர்னாலே ஆகாது. சரி, அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் கக்கா போவோம். என்ன யோசிக்கிறேன், இன்னைக்கு குளிச்சுட்டு ஸ்கூலுக்கு போகணும். பேக்கில் எல்லாம் எடுத்து வச்சேனான்னு தெரியல, ஒரே யோசனையாக இருக்குது. அப்புறம்
அப்புறம் பல்லு வேற விளக்கணுமா? இந்த காலையில எந்திரிச்சு இவ்வளோ வேலை செய்யறது கடுப்பா இருக்குப்பா. பாவம் அம்மா எல்லாம் துணி துவைச்சு பாத்திரம் கழுவி எவ்வளோ வேலை செய்யறாங்க. நம்ம தூங்கி எந்திரிச்சு ஸ்கூலுக்கு போறதுக்கே வலிக்குது. என்ன நான் கருப்பாயிட்டேன்? அச்சச்சோ, 2 நாள் குளிக்கிறேன்ன உடனே என் உடம்புலாம் கருப்பா போச்சு. ஐயோ அம்மா, என் உடம்புலாம் கருப்பா இருக்கு. இன்னைக்கு குளிச்சு ஆகணும். சுடு தண்ணியோ பச்சை தண்ணியோ? அதுக்கு முன்னாடி என்ன பண்றது? ப்ரஷ் பண்ணணுமே. ப்ரஷ் பண்ணாமல் போனால் அம்மா திட்டுவாங்க. எங்கே என் ப்ரஷ்ஷு? நல்லா தான் இருக்கு பேஸ்ட்டு. ஐயோ, பேஸ்ட்டை சாப்பிட முடியாது, அம்மா திட்டுவாங்களே. அப்பாடா, பல்லு விளக்கியாச்சு. அடுத்து என்ன சாரதி, ஒரே பாத்ரூம்குள்ள வந்தா புலம்பல் சத்தமா கேக்குது. இங்க பாரு, அம்மா உனக்கு சுடு தண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன், இதை வச்சு குளிச்சுக்கலாம். அம்மா, ஆனா நான் பாத் டாப்ல குளிக்கலான்னு இருந்தேனே. நீங்க சுடு தண்ணி வச்சு நான் பாத் டாப்ல எப்படி குளிக்கிறது? எனக்கு சுடு தண்ணி வேணும். சரி, பாத் டாப்லயே சுடு தண்ணி ஊத்தி குளிச்சுக்கலாம், ஓகேவா? அப்படியே? அப்பனா ஓகேம்மா, நான் பாத் டாப்ல சுடு தண்ணி ஊத்தி குளிக்கிறேன். நான் உள்ள போய் இறங்குறேன், நீங்க சுடு தண்ணி என் மேல ஊத்துங்க. சரி சாரதி, பாத் டாப் வாங்கினதே அப்பா உங்களுக்காக தான். சரி போய் உள்ள உட்காரு போ, நான் உங்களுக்கு ஊத்துறேன். நான் இன்னைக்கு ஜாலியா குளிக்க போறேன். ரொம்ப நாள் ஆச்சா, 2 நாள் குளிக்காம நான் கருப்பா வர போயிட்டேன். இன்னைக்கு நல்லா தேய்ச்சி சோப்பு போட்டு சாம்பு போட்டு பல குளிக்கணும். அம்மா, சுடு தண்ணி சீக்கிரமா ஊத்துங்கம்மா. அப்படிதான், ஊத்துங்க. என்ன பண்ணுறீங்க? சீக்கிரமா ஊத்துங்க. இந்த பாத் டாப்பு ஜில்லுன்னு இருக்கு. ஊத்துங்க. வாவ், சுடு தண்ணி. அம்மா ஊத்துங்கம்மா. அம்மா ரொம்ப சுடுது, மெதுவா. அச்சோ, நீங்க சுடு தண்ணி ஊத்துறேன்னு சொல்லிட்டு ரொம்ப சூடா இருக்குமா? எனக்கு ரொம்ப சூடா இருக்குமா? அம்மா பொறுமையாம்மா. சரி இருடா, அதுக்காக தான் பச்சை தண்ணி கொஞ்சம் கலந்து ஊத்துறேன், வெயிட் பண்ணு. அதுக்குள்ளே நீ தான் அவசரப்பட்டு உள்ள போய் உட்காந்துக்கிட்ட ஊத்தி கலக்கிறதுக்குள்ள. கொஞ்ச நேரம் அப்படியே இரு, இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்துறேன், சரியா? ரொம்ப சூடா இருக்கும், சூடு தாங்க முடியாது உன்னால. இங்க பாரு, இப்ப கரெக்டா இருக்கான்னு பார்த்து சொல்லு. ஓகே தானே? அப்படியே குளிச்சிருவல்ல? நல்லா நிறையவே தண்ணி ஊற்றிட்டேன். மேலேருந்தும் பைப்பில் ஆன் பண்ணி விட்ருக்கேன். நல்லா எல்லாம் சேர்ந்து கலந்து நல்ல மிதமான சூடுக்கு வந்துருச்சு. இப்போ குளிச்சுட்டு வா, சரியா? ரொம்ப நேரம் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காத. ஆஹா, நானும் ரொம்ப நேரம் வேஸ்ட் பண்ண போறேன். எனக்கு குளிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். அதுவும் பாத்தில் சுடு தண்ணி ஊற்றிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். ஐயோ, வேற லெவல். அம்மா, சூப்பரா இருக்குமா. நான் இன்னைக்கு பாத்தில் சுடு தண்ணியில் குளிப்பேன், நாளைக்கு டேப்லையும் சுடு தண்ணியில் குளிப்பேன், அடுத்த நாள் குளத்துலையும் போய் சுடு தண்ணியில் குளிப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் சுடு தண்ணி. ஜாலியா இருக்கு, சூப்பரா இருக்கு. என்னதான் குளிக்கிறதுக்கு முன்னாடி அப்படி இப்படின்னு குளிர்னு நினைச்சாலும் தண்ணிக்குள்ள இறங்கின உடனே ஜாலியா தான்ப்பா இருக்கு. என்ன, ஸ்கூலுக்கு போகாம இப்படியே விளாண்டுக்கிட்டே இருந்தா இன்னும் ஜாலியா இருக்கும். அப்படியே ஜுரம் வந்துடும், அப்புறம் அம்மா ஆஸ்பத்திரி கூட்டு போய் ஊசி வேற போட்டுருவாங்க. ஐயோ, வேணாம், நான் கொஞ்ச நேரத்துல குளிச்சுட்டு சீக்கிரமா வந்துடுறேன். எங்க ஷாம்பை காணோம்? இது யார் ஷாம்பு? இது அம்மா ஷாம்பு தானே? பரவாயில்ல, போடுவோம். யார் ஷாம்பா இருந்தா என்ன, தலையில போட்டா நுர வர போகுது. சூப்பரா இருக்கு ஷாம்பு. ஐயோ, வாய்க்குள்ள போச்சு. கண்ணு எரியுது அம்மா கண்ணு எரியுதுமா. அச்சோ, சாம்பு நிறைய ஊத்திட்டேன் போல, கண்ணெல்லாம் எரியுது. ஐயோ, பாத்து ஃபுல்லா தண்ணிக்கு பதிலாக சோப்பு நிறைய ஆயிடுச்சே. எங்க அம்மா வந்து திட்ட போறாங்க. அதுக்கு முன்னாடி நான் சோப்பு போட்டு சீக்கிரமா கிளம்பணும். நம்ம ஷாம்பு நிறைய போட்டோம் போல, அதான் இவ்வளோ நிறைய இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. பரவாயில்ல, நம்ம நிறைய சோப்பு போட்டால் நம்ம நிறைய கலர் ஆயிடும்ல. இப்போ நான் நிறைய சோப்பு போட்டு நிறைய ஷாம்பு போட்டு நான் சூப்பராக கலர் ஆக போகிறேன். ஆஹா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. திரும்ப மறுபடியும் பாத்தில் உளுந்து ஒரு ஆட்டத்தை போட்டு கீழே இறங்க வேண்டியது தான். ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு போனால் தான் சூப்பராக இருக்குமே. ஆனால் ரொம்ப ஆட்டம் போட்டால் ஸ்கூலுக்கு போனோன்னா தூக்கம் வேற வருமே. போதும், அம்மா திட்டுவாங்க. அம்மா, நான் குளிச்சுட்டேன், நான் வந்துடுறேன், திட்டாதீங்க. அச்சோ, சோப்பு நுரை நிறைய இருக்கு. நம்ம பாத்துல இல்லாம ஒரு தடவை கீழே இறங்கி அங்க ஒரு தடவை குளிச்சுட்டு ஐயோ, தண்ணிலாம் தலை ஃபுல்லா வருதே. அப்பாடா, பாத்துல இருந்து கீழே இறங்கிட்டு தண்ணி ஊத்துனாதான் சோப்பு நுரை ஷாம்பு நுரெல்லாம் போகும். பாத்து உள்ள நம்ம நிறைய சோப்பு போட்டு கரைச்சிட்டோம், அதனாலதான் அங்க நுரை நிறைய இருக்குது. அவ்வளவுதான், போதும், குளிச்சாச்சு. எங்கேயும் டவலை காணோம். குளிருது. ஆப்பா, சீக்கிரமா துடைக்கணும், நம்மளுக்கு ரொம்ப குளிருது. சுடு தண்ணியில் இருக்கிற வரைக்கும் ஜாலியா இருந்துச்சு, வெளியில வந்தோடனே குளிருது. அச்சோ, சீக்கிரமா துடைக்கணும். அம்மா, நான் குளிச்சுட்டேம்மா, சீக்கிரமா வாங்க. நான் குளிச்சுட்டேன், நான் யூனிஃபார்ம் போடணும், நான் குளிச்சுட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க யாராவது குளிக்காம இருந்தா இதே மாதிரி ஜாலியா குளிங்க, ஆனா சுடு தண்ணியில் குளிங்க, அப்பதான் ஜுரம் வராது. அம்மா, நான் குளிச்சுட்டேன், பாத்தீங்களா? நான் சூப்பரா குளிச்சேன். குளிக்கிறதுக்கு முன்னாடி அவ்வளோ அலப்பற, குளிச்சதுக்கு அப்புறமும் அலப்பறையா? சரி போய் யூனிஃபார்ம் எடுத்து மாட்டிக்கோ போ. சரிங்கம்மா, இதோ போறேன். அம்மா, அஞ்சலி என்ன பண்ணுது? அதுக்குள்ள எந்திரிச்சிருச்சா? அஞ்சலி, சீக்கிரமா எந்திரிச்சிட்ட போலையே, குளிக்கலையா அன்னைக்கு? ஹே சாரதி, நான் உனக்கு முன்னாடியே எந்திரிச்சு குளிச்சு ஃப்ரெஷ்ஷாக ரெடியாகி யூனிஃபார்மே மாற்றிட்டேன். நீ ரொம்ப லேட்டு.
நான் தான் ரொம்ப லேட்டா, அப்ப எனக்கு முன்னாடி நீ போய் குளிச்சுட்டு வந்துட்டியா? சரி சரி. ஆனா நான் ஜாலியா குளிச்சேன் தெரியுமா? ஜாலியா சுடு தண்ணியில ரொம்ப நேரம் சோப்பு நேரம் போட்டு குளிச்சேன். பசங்களா சாப்பிட வாங்க, எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. லஞ்சும் ரெடி பண்ணி வச்சிட்டேன். சீக்கிரம் வா அஞ்சலி, வா சாப்பிடலாம். சாரதி எங்க? யூனிஃபார்ம் மாத்திட்டானா இல்லையா அவன்? யூனிஃபார்ம் மாத்ததாமா போயிருக்கான். அம்மா எனக்கு தோசை தாம்மா வேணும். சரி சரி, உனக்கு தோசை சுட்டு வச்சிருக்கேன் தனியா. எப்படியும் இட்லி சுட்டாலும் உனக்கு தோசை வேணும்னு கேட்ப, தோசை சுட்டு வச்சிருக்கேன். ஐயா ஜாலி ஜாலி. அம்மா எனக்கு தோசை வேணாம், எனக்கு இட்லி தான் வேணும். எனக்கு தோசை சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிக்குதுமா. இன்னைக்கு எனக்கு இட்லி தாங்களேன். ஹே பசங்களா, 2 பேருக்கும் ரெண்டுமே இருக்கு, வந்து உட்காருங்க. தோசை இட்லி ரெண்டுமே செஞ்சு வச்சிருக்கேன். இங்க வா, நீ இட்லி தானே கேட்ட? இந்தா உனக்கு 2 இட்லி நல்லா மொசு மொசுன்னு. அது கூடவே கடையில் வாங்கின வடை இருந்துச்சு, அதையும் வச்சிருக்கேன் பாரு. சட்னி சாம்பார் எல்லாம் வச்சிருக்கேன். இந்த அஞ்சலி உனக்கு தோசை சட்னி சாம்பார் எல்லாம் இருக்கு. சாப்பிடுங்க சீக்கிரமா. எல்லாம் பிடிச்ச மாதிரி டேஸ்டா இருக்கு. டக்கு டக்குன்னு சாப்பிடுங்க. ஐயா ஜாலி ஜாலி. கருமுருன்னு சூப்பரான தோசை. தேங்க்ஸ்மா. சரி சரி பசங்களா, சாப்பிட்டுக்கிட்டே இருங்க. ஆட்டோவை சவுண்டு வந்த மாதிரி தெரியுது, நான் போய் பார்த்துட்டு வரேன். பக்கத்து தெருவுக்கு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். சீக்கிரம் சாப்பிடுங்க பசங்களா. அதுக்கு தான் முன்னாடியே டக்குன்னு ரெடி ஆகுங்கன்னு சொல்றது. அடா ஆமாம், அந்த அண்ணன் பக்கத்து தெருவுக்கே வந்துட்டாரு. அடுத்து இங்கே தான் வருவார். சரி பசங்களா, சாப்பிட்டுட்டே இருங்க. சாரதி உன் பேக் எங்கே வச்ச? அந்த கார்னரில் தானே வச்சிருப்ப. சரி இரு, நான் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன். எப்போ பாரு ஏதாவது ஒன்றா மறந்துட்டு போய்டுறது. டேய் சாரதி அஞ்சலி, எல்லாம் நோட் புக்ஸ் எல்லாம் கரெக்டாக எடுத்து வச்சுக்கிட்டீங்கல்ல? எதுவும் மறக்கலல்ல? இல்லம்மா, எல்லாம் கரெக்டா எடுத்து வச்சாச்சுமா. சரிம்மா, நாங்க போயிட்டு வரோம்மா. பாய். அம்மா போயிட்டு வரேன். பாய். அப்பா காலையில எந்திரிச்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டு பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்குள்ளே போதும் ஆயிடுது. ஆனால் டயர்டா எனக்கா? நெவர். ஏன்னா நான் தான் இப்போ ஷாப்பிங் போகிறேனே, ஜாலியாக இருக்க போகுது. சரி இவரை போய் எழுப்புவோம், அடுத்து ஷாப்பிங் தான்.